தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் மக்களவையில் பேசுகின்ற பொழுது செங்கோல் குறித்து அவர் தெரிவித்த கருத்து பெரிய அளவில் சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. செங்கோல் குறித்த சு வெங்கடேசன் அவர்கள் பற்றிய கருத்து தொடர்பாக தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் இன்றைக்கு கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். ஐயா, அண்மையில ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி மக்களவையில குடியரசுத் தலைவர் தீர்மானத்தின் மீது நன்றி தெரிவிக்கிற விதமா மதுரையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சு வெங்கடேசன் எம்பி, சிபிஎம் சேர்ந்தவர் பேசுறப்ப செங்கோல் அது மன்னராட்சியுடைய நீட்சி, நீங்க இங்க நிறுவிக்கக்கூடிய செங்கோல் என்பது எத்தனை பெண்களை அந்த புறத்தில் அடிமையாக வைத்திருந்தது தெரியுமா? இந்த செங்கோலை நீங்கள் நிறுவியதன் மூலமாக இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. பலரும் அது தொடர்பாக கண்டனங்களை, குறிப்பா அண்ணாமலை, வானதி சீனிவாசன் போன்றது பண்றாங்க. ஆதீனங்கள், இப்ப பேரூர் மருதாச்சல அடிகளார், சிரவை ஆதீனம், பழனி சாது சண்முக அடிகளார் போன்றவர்கள் அது தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செங்கோல் என்பது தமிழர் மரபில் நடுநிலையான நீதி நெறியின் அடையாளம். அப்படித்தான் அது பார்த்துருக்காங்க. அதனால தான் அது நடுநிலையாக இருக்கிறதுக்கு, அறத்தோடு வாழ்வதற்கு, நீதி வழங்குவதற்கு செங்கோன்மை என்ற ஒரு அதிகாரத்தை பேராசான் திருவள்ளுவ பெருந்தகை எழுதினார். அது மன்னர்களின் அடையாளம் மட்டும் என்று சுருக்கி பார்க்கிறார்கள். மன்னர் அடையாளம் என்பது மட்டும் சுருக்கி பார்க்குறாங்க. அந்த செங்கோல் வளைந்தால் அதற்கு தன் உயிரையும் விடக்கூடிய மரபு தான் தமிழ் மரபு. அந்த இலக்கியம் தான் சிலப்பதிகாரம். தவறா விசாரிக்காம கோவலனுக்கு சாவு தண்டனை கொடுத்து விட்டேன். அப்போ சொல்லும்போது அவன் பாண்டியன் என்ன சொல்றான்னாக்க, தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. தென்னாட்டு நீதி என் முதல், அவனுக்கு முன்னாடி கிடல, என் முதல் பிழைத்தது. மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது, கெடுக என் ஆயுள் என்று சொல்லி மயங்கி விழுந்து செங்கோலை போட்டு கீழே இறந்துடுறான் என்று இளங்குடி எழுதுறாரு. இது நடுநிலை தவறாமல் நீதி இருக்க வேண்டும் என்பதற்காக. இந்த கோல் என்பது ஒரு அரசு தலைவனுக்கான அடையாள சின்னமாக உருவானது. நம்முடைய சமூக வளர்ச்சி அடையும் பொழுது கோல் வைத்திருக்கிறார்கள். குறிஞ்சி நிலத்திலிருந்து கீழே முல்லை நிலத்துக்கு அதன் பிறகு மருதத்துக்கு போய் இப்படி வளர்ந்ததாக திணை வாழ்க்கையில் சொல்லுவார்கள். அப்படி முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் மந்தைகளை மேய்த்த பொழுதும், விலங்குகளை எதிர்த்து தங்களை பாதுகாக்க பயன்படுத்திய பொழுதும் கோலை பயன்படுத்தினார்கள். கடைசியில் அவங்க குழு தலைவனை தேர்ந்தெடுக்கிற முறை அவர்களுக்கு வந்தது. அந்த குழு தலைவனுக்கு நீதி தவறாமல் இருக்கணும், பாரபட்சம் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதற்கு அடையாளமாக அந்த கோலை கொடுத்தாங்க. அப்படி உருவானது செங்கோல் என்பது. அடுத்தது இது அதை புரிந்து கொள்வதில் உள்ள தவறு ஒன்று. இரண்டாவது, எல்லா மன்னர்களும் அந்த புறத்தில் நூற்றுக்கணக்கான பெண்களை வைத்திருந்தார்கள் என்று சகட்டு மேனிக்கு பேசுவது என்பது ஆய்வாளருக்குரிய கருத்தோ, ஒரு தமிழ் சமூகத்தில் பணியாற்றக்கூடியவருக்குள்ள பொறுப்போ அல்லது. அது மாதிரி அவர் சொல்லக்கூடாது. எல்லா மன்னர்களும் அப்படி பண்ணது கிடையாது. இப்போ நம்ம சமகால சமூகத்தில் 2 திருமணம் 3 திருமணம் பண்ணிக்கலையா? தலைவர்களே பண்ணிக்கலையா? அதாவது மனைவிங்கிறாங்க, அப்புறம் துணைவிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த காலத்தில் மன்னர்களுக்கு பட்டத்து அரசிகளாக கூடுதலாக இருந்தாங்க. அதெல்லாம் அது நம்ம சமூகத்தினுடைய பின்தங்கிய நிலையில், பொதுவாக வளர்ச்சி போக்கில் உள்ள பெண்ணடிமைத்தனத்தில் எல்லா சமூகத்தையும் பாதிச்சது, நம்ம சமூகத்தையும் பாதிச்சு அது மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி அதை போட்டு அங்கே அந்த ரங்கத்தில் அந்த புறத்தில் வைத்திருந்தார்கள்னா எல்லா மன்னர்களையும் சொல்ல முடியாது. அடுத்தது, அதனால மன்னர் ஆட்சியவே அது பகையானது, எதிரானது, அநீதியானது என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அவர் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள் மார்க்சிஸ்ட்
சிபிஎம் கட்சி நீங்கள் சொன்னீங்க, சிபிஎம் தோழர். பொதுவாக மார்க்சியத்தில் ஒரு பன்னாட்டு மார்க்சியம் வெளிநாட்டு மார்க்சியத்தில் இருக்கிற நிலைமையை விட இங்கே இந்தியாவில் மோசமாக இருக்கும். சும்மா கற்றுக்கிட்டு கொஞ்சத்தை கற்றுக்கிட்டு அதை வந்து திருப்பி சொல்லிட்டு ஒப்புத்திட்டு கிளிப்பிள்ளை மாதிரி இருப்பாங்க. அதனால் இவங்களை வந்து விஆர் கிருஷ்ணய்யர் ஏற்கனவே சொன்னார், இந்தியன் கம்யூனிஸ்ட் ஆர் எய்தர் பேரட்ரி ஆஃப் மாஸ்கோ ஆர் பப்பட்ரி ஆஃப் பீக்கிங் அப்படின்னாரு அந்த காலத்தில். இந்திய கம்யூனிஸ்டுகள் மாஸ்கோவினுடைய கைப்பொம்மைகளாகவோ பீக்கிங்கினுடைய சீனாவுடைய கிளிப்புள்ளிகளாகவோ இருப்பார்கள். அவங்க சொன்னதான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவங்க சொன்னதை கூட சொல்றதில்லை இவங்க. அதை தாண்டி இப்போ மன்னர்களை பற்றி லெனினுடைய வரையறுப்பு இருக்கு. முற்போக்காளர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் மோசமானது என்பதில் அல்ல. அவர் வந்து அதுக்கு பீட்டர் த கிரேட், ரஷ்யாவில் பீட்டர் என்ற ஒரு மன்னர் சக்கரவர்த்தி இருந்தார். அவங்களுக்கு பாடநூல் எல்லாம் வரும், பீட்டர் சக்கரவர்த்தின்னு வரும். மகா பீட்டர் சரியா சொல்றீங்க, பீட்டர் த கிரேட். மகா பீட்டர் வந்து அவங்களுக்கு சோவியத் யூனியன்லேயே பாடத்துல எல்லாம் வரும், எல்லாம் வச்சிருப்பாங்க. அவருடைய 200வது ஆண்டு விழா நடக்குது லெனின் காலத்தில். அதுக்கு பாராட்டி ஒரு கட்டுரை எழுதார் லெனின். மன்னர்கள் என்றாலே முற்போக்காளர்கள் எல்லாம் மோசம்னு அப்படி போயிடக்கூடாது, அதுலேயும் முற்போக்காளர்கள் இருக்காங்க. அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி தான், ஜனநாயகம் இல்லை. அந்த காலத்துல அவங்க எந்த அளவுக்கு முற்போக்கா இருந்தாங்க, மக்களை மதிச்சாங்க, அதுதான் நம்ம பார்க்கணும். அப்படி பண்ணதுல வந்து பீட்டர் மகா பீட்டர் வந்து சீர்திருத்தம் பண்ணாரு. மேற்கு ஐரோப்பாவோட நம்ம கிழக்க பின்தங்கி இருந்தோம், ரஷ்யாவில் இருண்ட காலமா இருந்தது. அவங்களுக்கு வந்த ரினாய்சான்ஸ் மறுமலர்ச்சி எல்லாம் நமக்கு வரல, சீர்திருத்தங்கள் நமக்கு வரல. அதை வந்து ரஷ்ய சமூகத்துல அறிமுகப்படுத்தியவர் பீட்டர் த கிரேட் அப்படின்னாரு. ஒரு மறுமலர்ச்சி சிந்தனையை, ஒரு நாகரிக முறைகளை இது மாதிரி பண்ணவர் பீட்டர் தான். எனவே நம்ம பீட்டரை கொண்டாடணும் அப்படின்னு கட்டுரையே எழுதினார். நம்ம ஆட்களுக்கு வந்து அந்த இதில் படிக்கிறாங்கல்ல, ஆத்திச்சூடி, மார்க்சிய ஆத்திச்சூடி, அவரும் நின்று போயிடுறது. மார்க்சிய ஆத்திச்சூடியோடு நின்று போயிடுறது, அதுக்கு மேலே படிக்கிறது இல்லை. அதனால ரொம்ப மார்க்சிஸ்டாக காட்டிக்கிறதுக்கு பழங்காலத்தில் நம்ம வரலாற்றையே மறுக்கிறது, கொச்சைப்படுத்துறது வரலாறு எல்லாம். இவங்க காலத்தில் தான் கம்யூனிஸ்ட் வந்த பிறகு தான் வரலாறே புதுசாக தொடங்குது மாதிரி, நாகரிகமே தொடங்குதுங்கிற மாதிரி பண்ணுற ஒரு தற்செருக்கு என்பது வந்து வந்துருச்சு, அந்த மாதிரி வந்துருச்சு. ஐயா, இப்போ இது தொடர்பாக ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ நீங்கள் உங்களுடைய துவக்க நிலையில நீங்கள் சிபிஎம்ல இயங்கிறீங்க. ஆமாம். இப்போ அந்த மண் சார்ந்த ஒரு மன்னர்களை பெருமைப்படுத்துவதோ இலக்கியங்களை பெருமைப்படுத்துகின்ற போக்கு என்பதோ பொதுவாக வந்து கம்யூனிஸ்டுகள் இல்லை. அதுக்கு குறிப்பா என்ன காரணமா இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? சொந்தமா கிரியேட்டிவிட்டின்னு இல்லைங்க மார்க்சியவாதிகளுக்கு. இந்தியாவில் ஒரு ஒரு தியரிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் வந்து கோட்பாடு ரீதியாக பங்களித்தல், இந்திய சமூகத்துக்கு ஏற்ப மார்க்சியத்தை வடிவமைக்கிறது. இப்போ நீ ஒன்றும் சின்ன கொரியாவில் கிம்மில் சிங் இருந்தார். அது அங்கே என்ன பண்ணார்னா, அந்த ரஷ்ய மாடல் சீன மாடல்லாம் அவர் ஏற்றுக்கல, சூச்சைன்னு ஒரு மெத்தட் அடிச்சாரு. இது ஒரு இங்கே மண்ணுக்கேற்ற மார்க்சியம்டான்னாரு. சூச்சை மெத்தேடு எதை சொன்னாலும் அவர் மாடிஃபை பண்ணாரு, சூச்சை மெத்தேடும்பாரு. இங்கே என்னன்னாக்க மேற்கத்திய நாடுகளை ஒப்பிட்டு பார்த்து அதை கொண்டு போய் பொருத்துவாங்க. இங்கே இந்தியாவினுடைய தனித்தன்மைகள் 2 இருக்கு. அது 2ஐயும் பார்க்க தவறிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. ஒன்று வர்ணம் ஜாதி, ரஷ்யாவில் இருந்ததா சீனாவில் இருந்ததா இல்லை அவங்க எதுவும் தேர்வு சொல்லிடுறாங்களா? நீ தானே கண்டுபிடிக்கணும். 2வது தேசிய இனங்களுடைய ஒரு சிறைக்கூடமா இந்தியா வச்சிருந்தான் வெள்ளைக்காரன். தனித்தனி நாடா இருக்க வேண்டியதெல்லாம் தூக்கி ஒரு நாடாக்கி அவன் நிர்வாகத்தை கொள்ளைக்காரன் வெள்ளை வேட்டையாட வந்து போய் வச்சுட்டான் நிர்வாகத்தை. அதை வந்து இந்திய பிராமணர்கள் இந்திக்காரங்க அதை வந்து ஒரு தேசம் நானுங்க. ஒரு சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சுவாமியை அதை பாராட்டினாரு. 1000 தொல்லைகள் நமக்கு வெள்ளைக்காரன் தந்தாலும் நமக்கு ஒரு தேசத்தை உருவாக்கி தந்து விட்டு போய்விட்டான், இந்தியா என்ற தேசத்தை வெள்ளைக்காரன்னு சொன்ன ஆளு யாரு? சந்திரசேகரேந்திர சுவாமிகள். அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கங்க, அவங்க ஆதிக்கத்துக்கு ஒரு மண்டலம். அந்த கருத்தை ஏத்துக்கிட்டு அதை இதை இவங்க கம்யூனிஸ்ட், இந்தியா கம்யூனிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு வரையும் ஏத்துட்டு இருக்காங்க. இந்தியாவை தேசம்ங்கிறான். இந்தியாவை ஒரு தேசம்னு சொல்றவன் உண்மையான லெனினிஸ்டா இருப்பானா சொல்லுங்க? மார்க்சிஸ்டா தான் இருப்பானா? மார்க்சின் தேசிய இனங்களை பத்தி பேசியிருக்காரு, அவர் அதுல சில பிழைகள் பண்ணியிருக்காரு, அப்புறம் மாத்திட்டாரு. அயர்லாந்து விடுதலை பற்றிய மார்க்சுக்கு புதிய புரிதல் வந்து பிரிட்டிஷ் தொழிலாளி வர்க்கம் தானே விடுதலை செய்யணும்லாம் அங்க கதை வந்துகிட்டு இருந்தாரு கார்ல் மார்க்ஸ்.
வருத்தப்படக்கூடாது நம்ம தோழர்கள். அதன் பிறகு அல்லல்ல, நீ அவன் தான் போராடணும். காலனிகள் விடுதலைக்கே மார்க்ஸ் என்ன பண்ணுறீங்களா? வெள்ளக்காரன் காலனி விடுதலை இல்லாம பிரிட்டன்ல தொழிலாளி வர்க்கம் புரட்சி பண்ணி ஆட்சி அமைச்சாதான் காலனிகளுக்கு விடுதலை வரும்னு. அப்புறம் அவரே மாத்தினார், காலனிகள் விடுதலையா தான் இங்கேயும் புரட்சி வரும். இந்த தொழிலாளி வர்க்கம் என்பது இங்க லேபர் அரிஸ்டோக்ரசி, தொழிலாளர் பிரபுக்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னார். கரெக்ட் பண்ணிக்கிறார், தன்னை அப்டேட் பண்ணிக்கிறார் கார்ல் மார்க்ஸ். நீங்க பண்றீங்களா? அவன் சொன்னான், பிராமணன் சொன்னான்னு சொல்லிட்டு இந்தியாவை தேசங்கிற, அவன் காங்கிரஸ்காரன் சொன்னாங்கிறது இந்தியாவை தேசங்கிற கம்யூனிஸ்ட். நீ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இல்லாம யாரு? நீ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட். திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் லெனின் படத்தை சுவரில் மாற்றுவார்கள், நேருவின் படத்தை நெஞ்சத்தில் மாற்றுவார்கள். அதான் நீங்க யோகிக்கத. அதனால இந்த 2 சிறப்பு தனித்தன்மைகள் இருக்கு. வர்ண ஜாதி இருக்கு, தேசிய இனங்களுடைய சிறைக்கூடமா இந்தியா வச்சிருந்தா வெள்ளக்காரன். அதுதான் தொடர்கிறது. இதுக்கு தீர்வு சொல்றது இல்லை நீங்க. ஒட்டுமொத்த புரட்சி, உலக புரட்சி. அப்புறம் நீ ஒரு டிராஸ்கியவாதி தானே, உலகத்தையே ஒன்னா புரட்சி பண்ணுங்க மாதிரி தானே. டிராஸ்கியாவது கிரியேட்டிவா சிந்திச்சாரு, மாற்ற சொன்னார், தப்புட்டு வச்சுக்காது. அந்த மாதிரி ஆட்கள் இவங்களுக்கு அதனால இவங்க ஏன் அதை சொல்றது இல்லை அப்படின்னா, அடுத்தது பிராமணிய ஆதிக்கம் வந்துருச்சு இந்த கட்சியில. அதையும் நம்ம பார்க்கணும். வெறுமனே விவரம் தெரியாம இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தலைவர்கள் எல்லாமே பிராமின்ஸ், அவங்க தான் படிச்சாங்க. பிராமின்ஸ் வந்தவங்க முழுசா கம்யூனிஸ்டா இல்லை. போட்டு உடைக்கன்னு போய்ங்க. எஸ்கே இந்த ஐயங்கார் இருந்தார், ஏஎஸ்கே ஐயங்கார் இருந்தார், போட்டு உடைச்சாரு. பிராமணன் தாண்டா எல்லாம் பண்ணுவேன். எனக்கு அவரை ஏஎஸ்கே ஐயங்கார்னு சொல்லுவாங்க சிபிஐல. ஐயங்கார்ல சொல்லாதல்லுவே. பெரியாரை பத்தி பாராட்டி புத்தகம், ஏன் பிராமணர் திட்டினதுக்காக, எதிர்த்ததுக்காக. அம்பேத்கரை பத்தி பாராட்டி புத்தகம் எஸ்கே ஐயங்கார் எழுதினாரு. அப்படி பிராமணர்கள் இருக்காங்க. ஆனா தலைமை தாங்கிய பிராமணர்கள் இருக்காங்கல்ல, சாஃப்டா புரட்சி பேசுகிறது, பாட்டாளிக்கம் பேசுகிறது, அங்க வர்ணாசிரமத்தோட இணக்கமா இருக்கிறது, அந்த சூழ்ச்சியெல்லாம் இருக்குங்க இதுல. அதை கேட்டுக்குவாங்க நம்ம ஆளுவ. இங்க இருக்காங்கல்ல நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள், வெங்கடேசன் உட்பட. அது ஒண்ணு. அதுக்கு மேல அவங்களுடைய குறைபாடுகளா இருக்கும். நம்ம என்ன சொல்றோம்னாக்க, இந்த இந்தியா புரட்சியை பத்தி, இந்தியாவை பத்தி இல்லை யாருமே எதுக்கு பத்தி சரி முழுசா என்ன பாடம் வகுத்துட்டாங்களா மார்க்சியத்துல புரட்சிக்கு? அப்படித்தான் சொன்னாங்க. நாங்களாம் அப்படிதான் நம்பணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தன்மை இருக்கு, அதை நீ எடுக்கலை. இப்போ என்னங்க, ரஷ்யாவில் இனப்பிரச்சனை வந்துச்சு. இனப்பிரச்சனை உடஞ்சி தனியாக போயிட்டான். 15 நாடாக போயிட்டான். 91லேருந்து தனி நாடாக போயிட்டான். அதெல்லாம் ஒன்றா வச்சுருந்தாங்க. இப்போ மாடல் கடை இருந்தேன், எவ்வளோ சுதந்திரம் கொடுத்து தான் வச்சுட்டாங்க. சுயநிலை உரிமை அதெல்லாம் கிடையாது, போயிட்டான், இனம் போயிடுச்சு. அது மாதிரி மார்க்சிய கார்ல் மார்க்ஸ் காலத்துலேயே எல்லாத்தையும் முழுசாக கொடுத்துடல. அதை அதை யோசிக்கணும் அவங்க. ஒன்றே ஒன்று நான் சொல்லிடுறேன். இப்போ அதில் என்னென்ன பிழைகள் இருக்குங்கிறத, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, கம்யூனிஸ்ட் அறிக்கைன்னு முதல்ல வெளியிட்டாங்க 1848. கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸும். எழுத்து வடிவம் மார்க்ஸ் தான். ஏன்னா அந்த கவிதை நடை இருக்கும், அது அருமையான கவிதை நடை ஆங்கிலத்தில். அது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. எடுப்பில் அதில் அது ஒரு ஒட்டுமொத்த ஒரு இது கொடுப்பாங்க. புரட்சிக்கானது, வர்க்கங்கள், போக்குவரத்தெல்லாம் பொதுவாக கொடுத்துருவாங்க. எடுப்பில் ஏடறிந்த வரலாறு எல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறேன்னு இருக்கும் வரி. அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. 10 வருஷம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு அது மறு எடிஷன் பதிவு போடும்போது, அப்போ எங்கல்ஸ் இருந்தார். எங்கல்ஸ் தான் திருத்தினார். அதை அந்த வரியை திருத்தாம அடிக்கோடு போட்டு கீழே அடிக்குறிப்பு எழுதினார் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ். நாங்கள் எழுதும்போது எங்களுக்கு அது தெரியல, வர்க்கம் இல்லாத சமூகமும் இருந்திருக்கிறது மனித குல வளர்ச்சியில. அது ஆதி பொதுவுடைமை சமூகம் என்று சொல்லலாம். அப்படி ஒரு சமூகம் இருந்திருக்கிறது, அதையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று அடிக்குறிப்பு போட்டு திருத்தம் பண்ணவர் எங்கல்ஸ். அதாவது மார்க்சிய தோற்றுனர்கள் சரியாக தங்களை திருத்திக் கொண்டிருக்கிறார்கள், மார்க்சியர்கள் தங்களை திருத்திக்கலாம் அப்படின்றீங்க நீங்க? ஆமா, அது அவங்ககிட்டயும் குறைகள் இருக்கு. அது ஒரு பக்கம். அந்த ஒரு ஆணவமா ஏன் சொல்லணும்? ஏடறிந்த வரலாறு எல்லாம் வர்க்க போராட்டம் தாங்க கண்டுபிடிச்சதுதான் சரின்னு சொல்றது அகம்பாவம் இல்லையா? அது நீங்க இப்ப உள்ளத சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, எதுக்காக அப்படி எடுத்துக்கிறீங்க? நான் இப்ப மார்க்ஸ் எங்கல்ஸும் கேட்கிறேன். ஏடறிந்த வரலாறு எல்லாம் வர்க்க போராட்டத்தின் வரலாறுன்னு அப்படியே நம்ம சொல்லணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? இப்ப கார்ல் மார்க்ஸ் எங்கல்ஸ் எல்லாம் எவ்வளவு சமூகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க? கிரேக்கம், ரோமாபுரி அதிகம் ஆராய்ச்சி பண்ணுறது நீங்களே தான் சொல்றீங்க, அவங்களே தான் சொல்றாங்க. அதுக்கு மேல பெருசா என்ன பிரான்ஸ், கொஞ்சம் வேற என்ன நாட்டை நீங்க ஏசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இங்க தனியா இருந்துச்சுன்னு போற கூட சொல்லிட்டு போறாரு கார்ல் மார்க்ஸ்.
ஆசிய உற்பத்தி முறை கொஞ்சம் வேற இருந்துச்சு, அங்கே மாதிரி இல்லை, கிரேக்கத்தை மாதிரி இல்லை. அடிமை சமூகம் வந்து வச்சு வேலை வாங்கினா அது மாதிரிலாம் வாங்கலை இந்த பக்கத்தில் இருக்குல்ல. துல்லியமாக பண்ண முடியுதா? ஏன் அப்படி நம்ம அதை ஏகபோக உரிமை கொண்டாடணுங்கிறேன். வரலாற்றுக்கு பெரியவங்களுக்கே சொல்கிறேன், மார்க்ஸுங்க எங்கல்ஸுங்க அந்த மாதிரி போட்டீங்க. இன்னும் சொல்லி போனீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரி வளராத நாடுகள் இருக்கு பாருங்க, இப்போ பிரான்ஸ் மாதிரி, ஜெர்மன் மாதிரி, பிரிட்டன் மாதிரி, அந்த மேற்கு ஐரோப்பா மாதிரி வளர்ச்சி அடையாத நாடுகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க? அது இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அன்சிவிலைஸ்டு கண்ட்ரிஸும்பாங்க அவங்க எழுத்துலையே. மார்க்ஸ் எங்கல்ஸும் நாகரிகம்லாம் நாடுகள் இப்படி எழுதலாமா? நீங்கள் இப்போ சொல்லுவீங்களா அது மாதிரி? சிபிஎம் சிபிஐ எம்எல் தோழர்களுக்கு தான் கேட்க, நீங்கள் யோசனை பண்ணுங்க. அது என்ன அகம்பாவங்கிற அது அன்சிவிலைஸ்டு கண்ட்ரிஸ் உண்டா இல்லையா? இல்லை வாதத்துக்கு வாங்க நான் வர்றேன். அப்படி எழுதலாமா? அப்போ முதலாளிய உற்பத்தி முறையெல்லாம் சிவிலைஸ்டு, மற்ற உற்பத்தி முறையெல்லாம் அன்சிவிலைஸ்டு. முதலாளி உற்பத்தி முறை முழு சிவிலைஸ்டு அப்படின்னாக்கா உங்க பார்க்க போனா அதில் ஒன்றும் இல்லையா? பாதிப்பு இல்லையா? அந்த பாதிப்பு தானே புரட்சி வேணுங்கிறீங்க. ஏன் இப்படி ஒரு ஆவேசமாகவும் ஏகபோகமாகவும் ஏன் போய் நம்ம ஒரு நிர்ணயிப்புகளை சொல்லணும்? அந்த மாதிரி மார்க்சியத்திலேயே பிழைகள் இருக்கு. இதெல்லாம் ஓரளவு சரி பண்ணவர் லெனின் தான். நீங்க அதை பேசலாம். ஐயா, இப்ப அந்த சு வெங்கடேசன் அவருடைய அந்த உரையிலேயே இந்த செங்கோல் வந்து ரெண்டினுடைய குறியீடு, ஒன்று மன்னராட்சியுடைய குறியீடு, மற்றொன்று அறம் நேர்மையின் குறியீடு அப்படின்னு குறிப்பிடாரு. அதே சமயத்துல பொதுவாக வந்து ஒரு பண்பாட்டு பெருமிதம் பேசுவதோ, தொன்ம பெருமிதம் பேசுவதோ, ஒரு இன பெருமிதம் பேசுவது என்பதோ வலதுசாரி போக்கு அல்லது வந்து அது பாசிசத்துடைய நீட்சி அப்படின்றதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை என்ன நீங்க பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன். அது வந்து அதாவது அவங்க காலத்திலிருந்து தான் மனிதகுல நாகரிக வரலாறு தொடங்குறதா கருதிக்கிறது. அவங்க சொல்ற மாடல்ல இருந்தா அது நாகரிகம் வளர்ச்சி, அது இல்லைன்னா அதெல்லாம் பிற்போக்குத்தனம் வந்து அடிமைத்தனம் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிற போக்கு. அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அதுக்கு முன்னாடி உள்ள சிறப்புகளை எல்லாமே எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. இவங்க வந்து மேம்போக்காக படிக்கிறவங்க. நம்ம இப்போ நாங்கள் ரொம்ப ஆழமாக படிச்சுன்னா சொல்லலை, தெரிஞ்சுக்கிட்டவங்கள கொஞ்சம் விமர்சனமாக பார்க்குறது அவ்வளோதான். இப்போ சிபிஎம்மோ சிபிஐ தோழர்களோ ஒரு ஆழமாக படித்து மன சுதந்திரம் வேணும் உங்களுக்கு. முதல்ல மார்க்சியத்தையும் விமர்சனம் பண்ணலாம், மார்க்சியத்தையும் கரெக்ட் பண்ணலாம், அல்லது அப்டேட் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக பண்ண வேண்டாம், அப்டேட் பண்ணலாம், காலத்துக்கு ஏற்ற பொருத்தப்படுத்தலாம் அப்படிங்கிற துணிச்சல் வேணும். ரெண்டாவது அதுக்கான அறிவுத்திறன் வேணும். அதான் பண்ண முடியும். அறிவுத்திறனே இல்லாமல் வெறும் துணிச்சல் வச்சு என்ன பண்ண முடியும்? பழம்பெருமிதம் பேசுறது வந்து பாசிசம் அப்படிங்கிறது சொல்லிட்டு போகிறது. டிமிட்ரோ கடைசியில் எழுதினார், ஜார்ஜ் டிமிட்ரோ. அதெல்லாம் படிப்பிலேருந்து எழுதினாங்க. ஹிட்லர் எப்படி மக்கள் அணுகுனா, ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன யோக்கியத்தில் மக்களை அணுகுச்சு அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணார் ஜார்ஜ் டிமிட்ரோ. அதுதான் அந்த ஐக்கியமணி தந்திரம்லாம் எழுதினவர். அவர் சொல்லுவார், ஹிட்லர் அவனுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியெல்லாம் ஊழலை பற்றி பேசுவார் ஹிட்லர். அப்போ அந்த மந்திரி அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கான், இந்த மந்திரி அவனை ஊழல் பண்ணியிருக்கான், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவனை சிறையில் போடுவோம், அவனுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று மக்களுக்கு கொடுப்போம், மக்களுக்கு வரி போட மாட்டோம், இந்த ஊழல் பண்ணவனுடைய சொத்துக்களை விற்று மக்களுக்கு கொடுத்தாலே அதே போதும் என்று சொல்லுவான், கைதட்டுவாங்க. நீங்கள் அந்த அளவு நாங்கள் வரி போட வேண்டாம்னு கூட சொல்ல வேண்டாம். நீங்கள் அந்த அளவுக்கு இல்லாமல் அந்த மாதிரி உங்களுக்கு பேசுறதுக்கு கம்யூனிஸ்டுக்கு இருக்கா? ஜெர்மன் கம்யூனிஸ்ட் பேசுனீங்களா? இல்லை. அவர் அடுத்த ஆள் சொல்லுவார், ஜெர்மன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசினா என்ன பேசுவாங்க தெரியுங்களா? மேடை போட்டு, தோழர்களே நண்பர்களே, நம்முடைய 9வது கட்சி காங்கிரஸின் 15வது மத்திய கமிட்டி இத்தனாம் தேதி கூடியது. அதிலே 7வது தீர்மானமாக இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நாம் என்ன பேச போகிறோமோ அந்த தீர்மானத்தை போட்டுக்கிறோம் என்று தீர்மானத்தை படிச்சுக்கிட்டு இருப்பேன். எவனுக்கு தைக்கும் அது? ஜார்ஜ் டிமிட்ரோ கேட்குறாருங்க, எவனுக்கு தைக்கும்? முதல்ல மக்கள் உணர்வோடு சங்கமிச்சு பேச பழகு. ஜார்ஜ் டிமிட்ரோ அவங்களுக்கு ஆசான் தான் சொல்றாரு. அதனால அது ஒன்று உணர்வு வச்சு ஏமாத்துறது மட்டுமல்ல, உண்மையும் தானே. இப்போ எங்க தாத்தா வந்து, நான் சொல்லி பெருமை, எங்க தாத்தா வந்து சப்பானி முத்து பட்டாமணியாராவும் இருந்தாரு. வள்ளலார் கொள்கையை எங்க ஊர்ல பரப்புனதுல அவர் ஒருத்தர். இன்னும் 4 பேர் பண்ணியிருக்காங்க, அவர் மட்டும் இல்லை. மதுரை தமிழ்ச்சங்கத்துல போய் பாலபண்டிதம் படிக்க போயிருக்காரு, அதை பாதி விட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்க. இப்போ எனக்கு என்ன நினைக்கிறதா, எங்க தாத்தானா எங்க அம்மாவோட அப்பா ஆச்சாம்பட்டியில. நம்ம தாத்தாவே இப்படி இருந்திருக்காருப்பா. பெருமிதம் இருக்கா இல்லையா? என்ன பார்க்குறவங்கன்னா சொல்ல சின்ன பிள்ளை பார்ப்பாங்க,
எங்கள் அண்ணன் பேரன் பல பேர் ஜாதிக்கு அப்பாற்பட்டு. எங்கள் தாத்தாவுக்கு இருந்த ஒரு அவரை கொலை பண்ணிட்டாங்க. அதனால் அவருக்கு ரொம்ப மக்கள்கிட்ட ஈடுபாடு வந்துருச்சு. எங்கள் அண்ணன் பேரன் உரிமையாக சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குல்ல. அப்போ எனக்கு என்னன்னா, இன்னார் பேரன் நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. அதுவும் வருது இல்லை. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்கிறேன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அது இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறேன். குடிச்சிட்டு ஒருத்தன் தகராறு பண்ணிகிட்டே இருக்கான். போடா கிட்ட ஒதுங்கடா ஏன்டா இப்படி 10 பேர் போகிற பண்ணுறேன்னு பல பேர் சொல்லி பார்க்குறாங்க. அவன் கேட்க மாட்டேங்கிறான். கண்ட கடையில் பேசிக்கிட்டு இருக்கா. வயசானவர் ஒருத்தர் வந்தார். ஏய், நீ ஏடா இப்படி பேசுறது? உங்கள் அப்பா பஞ்சாயத்தில் உட்காந்து இதுதான் தீர்ப்புன்னா ஊரே கட்டுப்பட்டு போவோம். அந்த ஆள் மாநாட நீ பண்ணிக்கிற அப்படிப்பா. உடனே ஆப்பாடா. உடனே வரான், யோசனை ஆஃப் ஆகிறான். இப்போ நான் இதை சொல்கிறேன். எம்ஜிஆர் இது மாதிரி இன்னொரு கதை சொன்னார். 1981 நினைக்கிறேன். தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்குற விழா, அது தொடக்க விழாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். நாங்கள்லாம் இப்போ சிபிஎம்ல இருந்தோம். சிபிஎம் சார்பில் தோழர் முத்தையா பேசுறதுக்காக வந்திருந்தார். பாண்டியன் பேசினார். குமரி ஆனந்தெல்லாம் பேசினார் தொடக்க விழாவில். பாண்டியன் பேசுவது கம்யூனிஸ்ட் அப்புறம் எப்படி இதாக இருக்கணும்ல. பழம்பெருமைகள் பேசக்கூடியதாக இந்த பல்கலைக்கழகம் இருக்கக்கூடாது. புதிய நவீன கருத்தாக்கங்கள் வர வேண்டும், சமத்துவ இதுன்னு அப்படி ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆர் கடைசியில் நிறைவுரை ஆற்றாரு. பெரிய வியப்பா போச்சு. தோழர் பாண்டியன் பேசினார் அப்படின்னு. பழம்பெருமை என்பது நிகழ்கால சமூகத்தை ஊக்கப்படுத்துவதற்கு பேசித்தான் ஆக வேண்டும். அதை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக ஒரு திரைப்படத்தின் பேரை சொன்னார். அது பேர் மறந்து போய். அந்த திரைப்படத்துல ஒரு பெரிய நாட்டாம இருந்தார் ஒருத்தர். அவர் இந்த ஊர் பிரச்சனை பூரா பேசினா வந்து சொன்னான்னா வந்து ஏத்துக்கிட்டு போயிடும். அவர் ஒரு கோல் வச்சிருக்காரு. அந்த கோலை 2 குத்தி இதான்ப்பா தீர்ப்பு, சைலண்ட், எல்லாம் ஏற்று போயிடுவாங்களா. அவர் இறந்து போயிட்டாரு. அந்த குடும்பத்துக்கு வந்து அவ்வளவு பெருமையா அந்த ஊர்ல இருந்த குடும்பம் அப்படியே சோர்ந்து கொண்டு போய். பையன் சின்ன பையன், சும்மா 19-20 வயசு பையன். அந்த பையன் 20-21 வயசு பையன். அவனும் அவங்க அம்மா இருக்கு, யாரும் வர்றதில்லை போறதில்லை. அந்த அப்படியே சோகமா அந்த வீடு அப்படியே ஒன்றும் கேட்பாரற்று கிடக்கு அந்த வீடு. இந்த அம்மாக்காரவங்க சொல்றாங்க, ஏன்டா தம்பி நீ இப்படி இருக்கிற, உங்க அப்பா அப்படி இருந்தவர், நீ போய் பேசு. ஒன்றுகிட்ட யாராச்சும் பஞ்சாயத்துக்கு வர்றாங்க, நீ எனக்கு தெரியாதுன்னு அனுப்பி விட்டுற. 2 விஷயம் அதை சொல்லணும், அரசாங்கத்தை இதை சொல்லணும் வர்றாங்க, நீ என்ன தெரியாது சொல்லி விட்டுற. ஏன் இப்படி ஒதுங்கிக்கிற? உனக்கு இப்போ 22 வயசு ஆகுது, ஏதாவது வந்து பேசு. ஆனால் அப்பாவுக்கு உள்ள திறமை எனக்கு எப்படிமா வரும் அப்படின்னா பையன். ஏய், பிரச்சனை யாராச்சும் வந்தாங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிடு. உங்கள் அப்பா கையில் ஊனிக்கிட்டு ஒரு கோல் வச்சுருந்தால இதை ஊனி தான் சொல்லுவார். அது இந்த பரன் மேலே இருக்கு, பரன்ல எடுத்துக்க, அதை வச்சுக்க. அவங்க பேசுகிற குடும்ப சண்டையோ அல்லது தெரு சண்டையோ அதுக்கு வர கேட்டுட்டு ஒரு தீர்ப்பை சொல்லு. 3 குத்து உங்கள் அப்பா மாதிரி குத்து, இதுதான் தீர்ப்புன்னு சொல்லு. ஏற்றுட்டு போகிறாங்களேன்னு பாரு அப்படிங்க. அதே மாதிரி செய்வா, ஏற்றுட்டு போயிடுவாங்க. பார்த்தா திருத்திட்டு கூட்டம் வந்துட்டு இருக்கோம். இந்த கதையை சொல்லி இந்த மாதிரி பழமை பயன்படுவது உண்டு, முற்றிலும் பழமையை வந்து மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் பேசுறாருங்க. உலகமெல்லாம் கரைச்சி குடிச்ச கம்யூனிஸ்ட் தலைவருக்கு. ஐயா, இப்ப பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மார்க்சியர்கள் அல்லது மார்க்சியத்தை பின்பற்றக்கூடிய இலக்கியவாதிகள் பாரதியிலிருந்து தான் தமிழ் இலக்கியங்கள் குறித்து பேசுறாங்க. பெரும்பாலும் அவர்கள் பழந்தமிழ் இலக்கியங்கள் குறித்தோ அல்லது சிலப்பதிகாரம் குறித்தோ அது பேசுவதில்லை. அதில் பெரும்பாலும் அவர்களுக்கு பெரியாரிய பார்வைதான் இருக்கு பழந்தமிழ் இலக்கியங்கள் குறித்து. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது என்னன்னா, பெரியாரியத்துக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கடவுள் மறுப்பு என்பது ஒத்த கருத்து இருக்குல்ல. கடவுள் மறுப்பு என்பது வந்து ஒத்த கருத்துக்கால கடவுள் மறுப்பு கடுமையா பண்ணுவார் பெரியாரு. அதனால அது சரியா இருக்குன்னு இவங்க போயிடுது. சொந்த மூளை இல்லாததான் வேற ஒன்றும் இல்லை. கடவுள் மறுப்பு பேசிய வந்து கார்ல் மார்க்ஸ், அவர் வீட்டு செல்ல கவிஞர் ஷேக்ஸ்பியர், அது மாதிரி எத்தனையோ பழைய மெய்யியலாளர்கள், எத்தனையோ பேர் ஜெர்மன் மெய்யியலாளர்கள், அவங்கெல்லாம் இது பண்ணார். அப்படி அவர் ஷேக்ஸ்பியர் என்ன காவியங்கள் எழுதினார்? பெரும்பாலும் மன்னர்கள் காவியம் தான் எழுதினாரு. ஜூலியஸ் சீசர் எங்கேருந்து எடுத்துக்கிறோம், ஹாம்லெட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அவர் அந்த காலத்தில் எழுதினார். அதை இலக்கிய நடையோட புதிய கருத்துக்களோட எழுதினார். அதோட இலக்கிய நயம், அதில் சொல்ல கருத்து நயம்.
அதை எடுத்துக்கிறாங்க. அப்படித்தான் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அதுபோல் லெனின் அந்த நாட்டில் டால்ஸ்டாயை கொண்டாடினார். டால்ஸ்டாய் என்ன, அவர் வந்து ஒரு ஆன்மீகத்தோடு இருக்கவர். டால்ஸ்டாயை கொண்டாடு எழுத்து நடை. இன்னொருத்தர்கள அவர் பேர் மறந்து போச்சு, துக்மன்னவர்னு நினைக்கிறேன். டால்ஸ்டாய் அந்த விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இவங்க இங்கே இருக்கிற செட்டு என்னன்னா, தான் சொந்த இது இல்லை, எதையும் வந்து அந்த பாடம் படித்து அந்த ஆத்திச்சூழலை பொறுத்துறது ஒன்றும் இல்லை. சிலப்பதிகாரத்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு ஓமுசி ரகுநாதன். ஒரு நல்ல படைப்பாடி நல்ல கவிஞர் அவெல்லாம் இருந்தவர், நிறைய படித்தவர். அது ஒரு வர்க்க காவியம்னு எழுதுறாரு. வணிக வர்க்கத்துக்கும் மன்னர் வர்க்கத்துக்குமான போர் தான் அது. இதை பற்றி கார்ல் மார்க்ஸ் எழுதாரு. இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி பொதுவாக கிளாஸ் ரிடக்ஷனிசம் கூடாதுடான்னு சொன்னார். அவர் தலையில் அடிச்சுட்டு அந்த காலத்திலேயே கார்ல் மார்க்ஸ். எல்லாத்தையும் வர்க்கமாக பார்த்து தொலையாத, அடிநீரோட்டமாக அது பயன்படுமே இருக்குமே தவிர ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வர்க்கம் தான் காரணம்னு பண்ணிக்கிட்டாத, வர்க்க சுருக்கவாதம் கூடாது என்று தலையில் அடிச்சுக்கிட்டது கார்ல் மார்க்ஸ். நீ சிலப்பதிகாரத்தை போய் இப்படி எழுந்தீங்கன்னா எந்த மன்னர் அவர் தாழ்த்தி இருந்தார்? அவர் தீர்ப்பு சொல்ல தப்பாக வச்சுட்டாரு. எப்படி சொல்றது, இவர் பாண்டியன் இப்படி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வரட்டுத்தனமாக சொந்த மூளை இல்லாமல் வந்து பண்ணிட்டு போகிறது என்பது இருக்கிறதுனால அவங்க வந்து இலக்கியத்தை போய் படமே எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் புதுசாக தான் வரணும். அப்படிங்கும்போது இதே கருத்து உடையவர் பெரியார். அவர் படிக்காதவர், இலக்கியம் படிக்காதவர், அதோட தமிழ் மேலே அக்கறை இல்லாதவர். அவர் தமிழ் ஒழிப்பே அவருக்கு பெரிய வேலையாக இருந்தது. தமிழை படிக்காத, காட்டுமிராண்டி பாஷை அதை ஏன் படிக்கிற, இங்கிலீஷ் படி, அதுதான் வளர்ந்த பாஷை, அதுதான் எல்லாம் உனக்கு தரும். மனைவிட்ட இங்கிலீஷில் பேசி வேலை கேட்ட இது மாதிரி பல தடவை எழுதியிருக்காரு. அதுவும் திமுக ஆட்சி வந்த பிறகு ரொம்ப தீவிரப்படுத்தினார். 68 இந்த பிரச்சாரத்தை, தமிழ் எதிர்ப்பு பிரச்சாரம் ரொம்ப தீவிரப்படுத்தினார் பெரியார். சான்றுகளோடு நான் கட்டுரை எழுதிட்டு சொல்லிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். அதில் போய் அவர் பண்ணுற இது அப்போ அதை எடுத்துக்கிறதுனா கம்யூனிஸ்டுகள் என்ன யோக்கியதை இருக்கு? ஜீவா வந்து இதை பற்றி நல்லா எழுதியிருக்காரு, புத்தகம் எழுதியிருக்காரு. ஈரோட்டு பாதை சரியான்னு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி எப்படி ஒழிக்க முடியாது. எங்கள் சொல்றாரு, ஒழிக்க நினைச்சீங்கன்னா அது வளரும், அது இருக்கும் சமுதிரம். அதுலேயே முற்போக்கு உண்டு. ப்ராட்டஸ்டன்ட் சொல்றாரு, எங்கள் சொல்றாரு, ப்ராட்டஸ்டன்ட் வந்துச்சுப்பா. ஒரு ஆர்த்தோடாக்ஸாக இருந்த கிறிஸ்டியானிட்டியில் ஒரு முற்போக்கிறத சொன்னவர் ஒரு மார்ட்டின் லூதர் கொண்டு வந்தார் ப்ராட்டஸ்டன்ட் என்பது. அது எதிர்ப்பு தான். அதுக்கு ப்ராட்டஸ்டன்டாக எதிர்க்கிறது தான், ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியனை எதிர்க்கிறது. இது வந்து இது அந்த அதுலேயே வரும். அது மாதிரி கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னு அதெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்றாரு. கோயில் என்பது எப்படி, கட்சிகள் இல்லை, ஜனநாயகம் இல்லை, அநீதியை தட்டி கேட்க சரியா மன்னர் இல்லை. அந்த காலங்களில் வந்து அந்த மக்களுக்கு போய் தங்களுடைய குறைய சொல்றதுக்கு ஒரு இடம் கோயில் தான். அது நீங்கிருன்னு நினைக்கிறாங்க. அங்கே இருக்க அர்ச்சகர் சொல்றாரு, நீ இந்த காலத்தில் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட்டா அடுத்த ஜென்மம் நல்லா இருப்பேன்னு சொல்றாரு. அவரால் ஒரு காயம் ஆறி போய் அவர் வர்றாரு. இதயமில்லாத உலகத்தில் இதயமாக அந்த கோயில் விளங்கியது, அவருடைய மனக்காயத்தை ஆற்றியது. இப்படியாக அது அபின் போல் செயல்பட்டது. இவ்வளவுதான். இந்த அபினாக மதம் செயல்பட்டதுங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. இந்த வாழ்வை ஒரு பத்தி சொல்றாரு, 10 வரியில இந்த கோயில் எப்படி எப்படியெல்லாம் பாசிட்டிவா செயல்பட்டு இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்க அதோட உறவுன்னு, அதை விட்டுட்டாங்க. இந்த செட்டு அந்த அபினை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த நம்ம கம்யூனிஸ்டுகள் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கோ. அதனால இவங்களுக்கு சொந்த மூளையும் சொந்த அனுபவமும், மார்க்சியத்தில் இன்னைக்கு என்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கு, அந்த காலத்துல என்னென்ன அவங்க தங்களை மாத்திக்கிட்டாங்க, அதையெல்லாம் பார்க்காதனால இன்னைக்கு பெரியார் தான் அவங்களுக்கு தத்துவ தந்தை. யாருன்னாக்க கம்யூனிஸ்டுகளுக்கு, தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு பெரியார் தான். அது சொல்லிட்டு தெரிய வேண்டியது. மேலும் மேலும் அந்நியப்பட்டு போய் அவங்க தயவு இல்லைன்னா ஒரு தொகுதியோட வெற்றி பெற முடியாத நிலைக்கு தன்னை ஒன்றுமே பேர் இல்லை, எந்த பெருமையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஒரு தொகுதியில கூட சுயமா நின்று வர முடியாதபடி நிற்கிறீங்கல்ல, அதை பத்தி சிந்திக்கணும்ல. அவங்கதான் திறனாய்வு பண்ணிக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இயக்குனர் ரஞ்சித் ராஜராஜன் பற்றி பேசுகின்ற பொழுது, ராஜராஜன் காலத்தில் தான் எங்களுடைய நிலங்கள்லாம் பிடுங்கப்பட்டது, அவருடைய ஆட்சி காலத்துல சாதி ரீதியில் மிகப்பெரிய ஒடுக்குமுறை வந்து நாங்கள் சந்தித்தோம் சொன்னார். இது ஒரு புறம் தலித்தியவாதியாக அவருடைய குரல். இன்னொரு புறத்தில் சு வெங்கடேசன் மக்களவையில வைத்தது இந்த செங்கோல் என்பது மன்னராட்சி முறையுடைய நீட்சியாக பார்க்கிறோம். மறுபுறத்துல வந்து பெரியார் வந்து சிலப்பதிகாரம் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்திரித்தனத்தில் வளர்ந்து முட்டாள்தனத்தில் மூட நம்பிக்கையில் முடிந்த பொக்கிஷமாகும் அப்படின்னா, இப்ப ஏறக்குறைய ஒரு பொது உடைமைவாதிகள், பெரியாரியம், திராவிடவாதிகள், தலித்தியவாதிகள் 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் இந்த தமிழ் இனத்தினுடைய பெருமிதங்களை அல்லது வந்து இதனுடைய பழம் பெருமைகளை
எதிராக பேசுகின்ற போக்கை வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்ன காரணமா இருக்கும் நீங்க கருதுறீங்க? இல்லை, இப்போ நம்ம பெரியார் பேசுகிறாரு அவருக்கு முன்னோர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறத அவர் பேசலாம், அவர் பேசியிருப்பார். இந்த தமிழ்நாட்டிலே மண்ணிலே பிறந்து வளர்ந்த பல்லாயிரம் ஆண்டுகளுடைய தமிழன் தமிழச்சியுடைய வாரிசாக இருக்கக்கூடியவன் பேசுறது என்பதுதான் வந்து வியப்பாக இருக்குது, கவலைக்குரியதாக இருக்குது. இப்போ நம்ம முன்னோர்கள் என்பதனால அவங்க தப்பு பண்ணால் அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அறிவாற்றல் உலகத்தில் தோன்றிய முதல் மொழியாக, ஒரு செம்மொழியாக, வளர்ச்சியடைஞ்ச மொழியாக, உலகத்தில் எங்கேயும் இல்லாத திணை வாழ்க்கையை சொன்ன ஒரு சமூகமாக நம்ம சமூகம் இருந்திருக்கு. அந்த காலத்தில் எவ்வளவு வணிகம் பண்ணியிருக்கான், இது நம்ம சமூகம் முன்னேறினது. பிற்காலத்தில் ஜாதி தொட்டா தீட்டு அப்படிங்கிறது ரொம்ப பிற்காலத்தில் வருது. தொழில் அடிப்படையில் இருந்தது, பிறகு ஜாதியாக போச்சு. இது அம்பேத்கர் புத்தகம் எழுதியிருக்காரு. எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலையும் இருந்தது. மற்ற நாடுகளில் அது ஜாதியாக வடிவமாகறாமல் போயிடுச்சு. அது இப்போ இன்னைக்கு கூட ஆலிவர் கோல்ட்ஸ்மித்னு பேர் வச்சுக்குவாங்க. அவங்க முன்னோர்கள் பொற்கொள்ளராக இருந்திருப்பாங்க. அது மாதிரி ஷூ மேக்கர்னு பேர் வரும், செருப்பு தைக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. அதில் அவங்களுக்கு இழிவு இல்லை. அவங்க தாத்தாப்பா பேரில் இருக்கிறதால வச்சுட்டு போகிறான். ஆனால் அது ஜாதியாக அங்கே மாறல, இங்கே மாறி போச்சு. இது பிராமணியம் தான் அது காரணம்னு அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அதனால் அந்த மாதிரி நம்ம சமூகத்தில் காலங்கோலமாக 2000 ஆண்டுகள் சாதி அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது. இழிவுதாக அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் இல்லை. எந்த ஜாதி எதுலாம் இல்லாத காலத்தில் இருந்து சும்மா குலங்களாக ஒரு அடையாள பேர்களாக இருந்தது. பிற்காலத்தில் தான் அந்த ஜாதி என்பது வடவர்களுடைய அயலாருடைய தொடர்பு வந்த பிறகு தான் அதெல்லாம் வருது. பல்லவர் ஆட்சியில், கலப்பவர் ஆட்சியில் அதெல்லாம் ரொம்ப அதிகமானது விஜயநகர மன்னர் ஆட்சி தான். யாராவது சொல்லுவாங்க விஜயநகர மன்னர் ஆட்சின்னு? திருமலை நாயக்கரை போற்றுறவங்க, நான் அதை போற்றுறதை வேண்டாம்னு சொல்லலை. நீங்கள் விஜயநகர மன்னர்கள் ஆட்சியில் தான் இவ்வளோ ஜாதியும் பார்ப்பனிய கொடுங்கோன்மையும் வளர்ந்தது. அப்போ தான் கோயில்களில் தமிழன் அர்ச்சனை பண்ணத்தை நீக்கினவே விஜயநகர ஆட்சி தான். அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் பழனி முருகன் கோயிலை சொல்லுவோம். சான்றுகளோட, கல்வெட்டுகளோட, செப்பேடுகளோட சொல்கிறேன். செப்பேடுகளோட ராசையா எழுதினார், ஈரோடு ராசு புத்தகம் போட்டிருக்காரு. ராமப்பையன்கிற ஒரு படத்தளபதி, அவன் பண்ணுறான் தெலுங்கன். நம்ம பண்டாரம் பூசாரியாக இருக்காருன்னொடனே அவன்கிட்ட நான் விபூதி வாங்க மாட்டேன், தமிழன்ட்ட பண்டாரத்துக்கிட்ட. பண்டாரம்னா அறிவினுடைய கொள்கலன்னு அர்த்தம் தமிழில். அதனால தான் அந்த டாக்டரேட்டுக்கு பண்டாரகர்னு கொடுக்கலான்னு பாவாளர் தமிழாக்கம் பண்ணார். அப்படி இருந்தவங்க அவங்க பண்டாரர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. வேளார் பண்டாரம்லாம் சாதாரண ஆட்கள், அறிவுத்துறையினர். அது மாதிரி பறையர் அறிவுத்துறையினர், தமிழ் இனத்தில் அறிவுத்துறையினர் அவங்கெல்லாம். அவன் மாற்றினா அவன் கொடுமுடியில் போய் 2 பிராமணனை கொண்டு வச்சான், ராமப்பையன். அது இன்னைக்கு வரல நீடிட்டு. தெலுங்கு பிராமின்ஸ், தமிழ் பிராமின்ஸ் சேர்ந்துக்கிட்டு வர்ணாசிரமத்தை தீவிரப்படுத்தி தீண்டாமை கொடுமைகளை அதிகப்படுத்தியவர்கள் அவர்கள் தான். யாராவது அந்த விஜயநகர மன்னர் ஆட்சியை பற்றி சொல்லியிருக்காங்களா? அவங்க பெரியார் சொல்ல மாட்டாரு, அவங்க பங்காளி. தமிழினத்தில் பிறந்தவனுக்கு உனக்கு என்ன சூடு சொரணை எங்கே போகுது? நம்ம தமிழினத்தில் பிறந்தவன் தப்புனாலும் தப்புன்னு சொல்லு, தெலுங்கன் தப்புனாலும் தப்புன்னு சொல்லு. அதை விட்டுருவோம், இதை மட்டும் சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? இந்த சோழனே பிடிக்கணும், யாரா இந்த ராஜராஜனை பிடிக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு சொல்லக்கூடிய அரசனா இருக்கான், நீதியோடு இருந்தவன். வெறுமனே பெரியவர் கட்டினான்னு மட்டும் இல்லை, நீதியோடு இருந்தான், உள்ளாட்சி முறை வச்சிருந்தான். எவனையும் போய் அடிமைப்படுத்தி கொண்டு வரலைங்க. நாடுகள்லாம் போனால் படம் எடுத்தா அதெல்லாம் ஒரு இணக்கப்படுத்தி கொண்டு வரல. அடிமையாக இங்கே கொண்டு வரல, யாரையும் கொண்டு வரல. அது மாதிரி கொண்டு வந்தது கிடையாது. ஒரு ஒழுக்கத்தோடு இருந்த மன்னன் நம்ம. பறையர்களுக்கு இறையிலி நிலம் கொடுத்துருக்காங்கிறத கல்வெட்டோட நம்ம ஐயா ஒரு கொடவாயில் பாலசுப்ரமணியா வெளியிட்டிருக்காரு. பிராமணர்கள் கொடுத்த நிலங்களை சில பிடுங்கி இருக்கிறான். அவங்க அண்ணன் ஆதித்தகரியாளனை கொலை செஞ்ச பிராமணன் எல்லாம் நிலத்தை பிடிக்கிட்டு வீட்டை பிடிக்கிட்டு வெளியேற்றினா எல்லாரையும். அதில் ஈடுபட்டவனுக்கு தண்டனை கொடுத்தான், சும்மா இல்லை. அவன் காலத்துல எல்லாம் பிராமணியம் வளர்ந்து கோலோச்சிருச்சு. பல்லவர் காலத்துல பிராமணியம் கோல வச்சுனது. சமணத்தை அவங்க தான் வச்சுக்கிட்டாங்க பிராமணர்கள். அது வீழ்ந்த உடனே இங்க சைவம் வைணவத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த கோலோச்சினதை அப்படியே ஒரு நாள் அழிக்க முடியும். நம்ம நாளைக்கே இருந்தாலும் அழிச்சிட முடியும், உடனே படிப்படியாக செய்ய முடியும். அந்த பீரியட்ல அவர் கொஞ்சம் வருஷம் ஆட்சி பண்ணார், அவர் தான். அதனால முடிஞ்சவெல்லாம் செஞ்சாரு. பறையர்களுக்கு இறையில நிலம் கொடுத்தாரு. நான் ஒன்னே ஒரு சம்பவம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சொல்லி சொல்றேன். தஞ்சை பெரிய கோயிலுக்கு திறப்பு விழாவில் ஒருத்தருக்கும் அதுக்கு பாடுபட்டவங்களுக்கு சிறப்பு செய்கிறார். அவர் சிறப்பு செய்யும்போது அந்த பெரிய கோயிலுக்கு தலைமை பொறியாளர் குஞ்சரமல்லன் தன் பட்டத்தை கொடுக்குறாரு. ராஜராஜன் என்பது மற்றவங்க அருண்மொழி தேவனுக்கு கொடுத்த பட்டம். அது
அது நிலைச்சு போச்சு. இந்த பட்டத்தை ஒருத்தருக்கும் கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாரு? ராஜராஜ பெருந்தச்சன் குஞ்சரமல்லன். அது மாதிரி ஒருத்தர் கொடுக்குறாரு முரசறைவர், ராஜராஜ பெரும்பறையன். அங்க என்ன பாகுபாடு இருக்கு? அவர் தான் கெஸ்டட் ஆஃபீஸர் இருக்கு. அரசு அறிவிப்பே அவர் முரசறைச்சாதான் செல்லும். அது அறிஞ்சிட்டா சட்டம் ஆயிடுது. அந்த இடத்துல அவர் வச்சிருக்காங்க. அந்த பறையர் என்பவர் அறிவுத்துறையில் உள்ளவர்கள், சாதாரண இல்ல. பிற்காலத்துல எல்லாம் சீரழிஞ்சு எல்லா ஜாதியும் தான் படிக்காம போனா. விஜயநகர ஆட்சியில தான் படிக்காம போனா அதிகமா. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், நான் நேரம் ஆகிட்டு இருக்கு. சங்க காலத்திலேருந்து நம்ம இனம் படிச்ச இனம். இது நம்ம தற்பெருமைக்கு இல்லை. ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன், செம்பியன் கண்டியூருங்கிற இடத்துல மயிலாடுதுறை குத்தாலம் பக்கத்துல கல் கோடாலி ஒன்று கிடைச்சிது. அது கிமு காலம், பழைய காலத்துல கோடாலி. அதுல பேர் எழுதியிருக்கு. ஐராவத மகாதேவன் அப்ப இருந்தார். அவர் ஐஏஎஸ் அதிகாரி, தினமணியில் ஆசிரியர் இருந்தவர், ஆய்வாளர். அவர் சிந்து எல்லாம் ஆய்வு பண்ணவர். அவர் அந்த பேர் படிச்சுட்டு இன்னும் 2 3 இடத்துல இந்த மாதிரி பேர் இருக்கு. வேட்டை சமூகமாக தமிழர்கள் இருக்கும் பொழுதே கல்வி கற்றிருக்கிறார்கள். ஆண் பேர்கள் இருக்கு, பெண் பேர்கள் இருக்கு பல இடங்கள்ல. அதனால 100க்கு 100 தமிழர்கள் அந்த காலத்துல கல்வி கற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னவர் ஐராவத மகாதேவன். ஏடுகள்ல வந்தது. சான்றுகள் இல்லாமல நம்ம இது பண்றோம். இப்ப அது என்ன கீழடியில கிடைக்கிறதா இருக்கட்டும், மற்ற இடங்கள்ல கிடைக்கிறதா இருக்கட்டும், நமக்கு எல்லாம் சான்றுகளா தானே இருக்கு. நம்மளுடைய சமூகம் எப்படி ஒரு நகர மயமாயி கிமுலே இருந்திருக்கு, வணிகத்தை எப்படி பண்ணியிருக்காங்க, எல்லாம் இருக்கு. இதுல பூம்புகார்ல கண்டுபிடிக்கப்படான்ட்டாங்க. 15,000 ஆண்டுக்கு முன்னாடி பெரும் துறைமுகம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஏன் கண்டுபிடிய அப்படியே வாயடைச்சிட்டான். தமிழ்நாட்டுல திராவிடத்துக்கு அது பிடிக்காது இல்ல. இந்திய அரசு வாயடைச்சான், தமிழ்நாடு அரசு ஒத்து போயிடுச்சு. பாரதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் அவர் என்ன சோம ராமசாமி என்னுவோம், அவர் தலைமையில் ஒன்று குழு கண்டுபிடிச்சது. மேற்கொண்டு ஆய்வு பண்ணி தப்புன்னா தப்பு நிறுவனம் பண்ணு. அதுக்கு முன்னாடி வந்தவர் அவரு அங்க இல்ல பிரிட்டன்ல இருந்து வந்தார்ல, அன்காக். அவர் 11,500 ஆண்டுகளுக்கு முந்தைய துறைமுகம் கிடக்குன்னு சொல்லிட்டு போனாரு. வாய் அடைச்சாங்க. கோவா கூப்பிட்டு கண்டிச்சு திருப்பி விட்டாங்க. அவர் அந்த ஆய்வு செய்தியை போடக்கூடாதுன்றாங்க. அவங்க வெளிநாட்டு டிவி தான் போட்டுச்சு, நம்ம எல்லாம் பார்த்தாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்தாக்க எதுவும் வரக்கூடாது என்று நினைப்பதில் பெரியாருக்கு அக்கறை இருக்கும். அவருக்கு தமிழ் இனம் தலையெடுக்க கூடாதுங்கிறத உடையது. தனக்கு கீழ்பட்டு அவர் சமமா கீழ்பட்டு எனக்கு அடிமையா நீங்க சமமா இருந்துங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரியே தமிழ் ஒழிப்பு, தமிழ் இன அழிப்பு என்ற வேலையில இருந்தவர் அவரு. அதை ஏத்துக்கிறாங்க கம்யூனிஸ்ட். அவர் சொந்த மூளை இல்லை. இவர் சொல்றாரு, நம்ம தோழர் ரஞ்சித் சொல்றாரு, சாதி ஒழிப்புக்கு போராடுறோம். நாங்கெல்லாம் களத்துல நிற்கிறோம். நாங்கெல்லாம் அதனால அடிபட்ட ஆளு. என் தலையில தழும்பு இருக்கிறது, புரியுதா? பட்டியல் வகுப்பு மக்கள் உரிமைக்கு போராடி தாக்கப்பட்டு என் தலையெல்லாம் தழும்பு இருக்கிறது. சிபிஎம்ல இருந்து போராடணும். இன்னைக்கு அது எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. எத்தனையோ ஊர்ல போராடணும், நீங்க கூடாதுன்னு சொல்றோம். நாங்க என்னுடைய அடிப்படை கொள்கையிலே சொல்றோம், மனிதர்கள் அனைவரும் சமம், தமிழர்கள் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், இதுவே தமிழர் அறம் என்று சொல்றோம், உறுதிமொழி எடுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நீங்க பிறந்த இனத்தையே, ரஞ்சித்துக்கு சொல்றேன், நீங்க பிறந்த இனம், உங்க சமூகத்திலேயே எவ்வளவோ அறிஞர் பெருமக்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இப்படியா பண்ணாங்க? வரலாற்றை புறக்கணிச்சுட்டு அயோத்தாச பண்டிதர் இப்படியா இருந்தாரு. திருக்குறள் அவர் திருக்குறள்னு அவர் பௌத்த முறையில கொண்டு போனாரு. ஆனா திருவள்ளுவர் பேராசனை தான் தூக்கி வச்சுக்கினாரு. யாரை இழிவுபடுத்தினாங்க? ராஜராஜன் என்றால் ஏன் நம்ம தமிழ் இனத்து தமிழ் சாதிகள் அனைத்துக்கும் உரியதுதான் அந்த ஆட்சி, எல்லா ஜாதிக்கும் உரியதுதான். நம்மையும் அவனுக்கு தள்ளிட்டு எவனே அடுத்தவனை கொண்டாடிட்டு நடக்கணுங்க. பொதுவாக தமிழ் தேசியர்கள் மேடைகளில் இலக்கிய பெருமைகளை பேசுறாங்க, மூவேந்தர் பெருமைகளை பேசுறாரு. இவர்கள் பேசுகின்ற விடுதலை என்பது மேல்தட்டு மக்களுக்கானது, முதலாளிகளுக்கானது என்ற ஒரு குரல் இருக்கு. மறைந்த மார்க்சிய அறிஞர் கோ கேசவன் எழுதுறார், தேசிய இன விடுதலை என்பது அடித்தள மக்களின் சமூக விடுதலையுடன் தொடர்புடையதாக அமைகிற விடுதலை அல்லாது தேசிய முதலாளிகளின் பொருளியல் மற்றும் அரசியல் அதிகாரத்துக்கான விடுதலையாக அமையுமெனில் அது ஒருபோதும் உண்மையான தேசிய விடுதலையாக அமையாது அப்படின்னு தமிழ் தேசிய விடுதலை குறித்து அது குறித்து பேசு. இது பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? அதான் நான் என்ன சொல்றேன், தோழர் கோ கேசவன் நமக்கு நெருங்கின தோழர், நல்ல சிந்தனையாளர். தேச விடுதலை தேசிய விடுதலை என்னன்னு ஒரு முறை டிஃபைன் பண்ணணும்.
நீங்க போடுற பிச்சை இல்லை அது. நேஷனல் லிபரேஷன் அப்படின்னா என்ன? ஒரு தேசம் தனக்கான இறையாண்மையை, சுதந்திரத்தை முழுமையாக பெற்றிருப்பது, அந்நிய தேசத்துக்கு, அந்நிய இனத்துக்கு, அயலானுக்கு அடிமையா இல்லாமல் சுதந்திரமா இருப்பது. அதானே முதல்ல. இது எல்லா இனத்துக்கும் வேணுமா வேண்டாமா? முதலாளித்துவத்தை ஒழிக்கிற அவனுக்கு மட்டும்தான் வேணும், மற்றவன்லாம் அயல் இனத்தோட இருக்கலாமா? நான் கேட்குறேன், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறேன். இன்னும் கத்துக்கணும் சார். தேச விடுதலை என்பதும் தேசம் என்பதும் உலகம் தேசங்களாக பிரிஞ்சிருக்கு. முதல் ஜனநாயக 1வது படிப்பு, அவன் தேசம் அவன் ஆளணும், அடுத்தவன் போய் அங்க ஆதிக்கம் பண்ணக்கூடாது. நீ மனித ஆதிக்கம் கூடாதுன்னு சொல்றீங்கல்ல மார்க்சியத்துல. 1வது விடுதலை எது? ஒரு தேசத்தை இன்னொருவன் ஆதிக்கம் செய்யக்கூடாது. இப்ப நான் கேட்கிறேன், பாட்டாளி வர்க்க புரட்சிக்காக இல்லாமல் ஒரு முதலாளித்துவ கட்சி தேச விடுதலை போராட்டம் பண்ணுது. அதுக்கு மாற்றா பாட்டாளி கட்சி போட்டி போட்டு பண்ணா நல்லது. இல்ல இதை ஆதரிக்க கூடாதுப்பா அப்படின்னா நீ எங்க இருக்கிற? இந்த நாட்டுல இருக்கியா? எங்க வெளியில வந்துட்டு நடுநிலையா வந்துட்டு ரெஃபரியா இருக்கிற? பாட்டாளி கட்சி வேண்டான்னு சொல்லிட்டானா? மக்கள் வேண்டாம்னா வேண்டாம், அது வேற விஷயம். ஆனால் தேச விடுதலை, தேச இறையாண்மை என்பதுதான் நம்பர் 1. மனித விடுதலையில், மனித சுதந்திரத்துல, மனித தற்சார்புல. அதை போய் நிபந்தனைக்கு உட்படுத்துவதற்குல்ல. கம்யூனிஸ்ட் புரட்சிக்கு வந்தா தான் அது, இல்லைன்னா இல்லைன்னு. அப்ப நீங்க 1வதுலேயே ஃபெயிலா போறீங்கன்னு அர்த்தம். 1வது பாடத்துக்கே தகுதி இல்லாத நீங்க வாத்தியார் வேலை பார்க்க கூடாது. அப்போ ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வேணும், அந்த நாடு அயலானுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அதான் நம்பர் 1. அப்ப நீங்க அது ஒண்ணு. அடுத்தது, தமிழ்நாடு தேச விடுதலையும் தேச இறையாண்மை பெறவில்லை என்ற புரிதல் வேணும்ல. அது பேசுறீங்களா கம்யூனிஸ்டுகள்? லெனின் என்ன சொன்னாரு? ஜார்மன் எல்லாத்தையும் உங்களையும் முடிச்சு வச்சிருக்கான். இப்போ அஜர்பைஜான், ஜார்ஜியா, அது இதெல்லாம் இருக்குல்ல, பைலோரஷ்யா, உங்களையும் முடிச்சு வச்சிருக்கான். எங்களுக்கும் ஜனநாயகம் இல்லாமல் எங்களையும் அதிகம் பண்ண ரஷ்யாவை. அவர் ரஷ்யன் தான், அவர் இனம். நம்ம எல்லாம் போராடுவோம். உங்களுக்கும் சுதந்திரம், எங்களுக்கும் சுதந்திரம். சேர்ந்துக்கிறோம், சேர்ந்து இருப்போம். பிரிஞ்சு போனா நீங்க பிரிஞ்சு போயிடுங்க. இது நம்ம 2 பேரையும் அடிமைப்படுத்துற ஜாரை வீழ்த்துவோம். இந்த அணுகுமுறை இங்க வேணும்ல. அது பண்ணாரு. அவன் சரின்னு வந்தாங்க, சட்டத்துல சேர்த்தாரு. பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமை எல்லா இனத்துக்கும் உண்டுப்பா. அதை பயன்படுத்தி முதல் ஆள் பின்லாந்து கேட்டான், நான் எங்களுக்கு விடுதலை கொடுக்க. அந்த வருஷமே 1917 கேட்கிறான். புரட்சி நடந்து முடிஞ்ச உடனே நீ சொல்றீங்கல்ல, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன், எங்களுக்கு விடுதலை தர போட்டாரு. லெனின் போன்னு சொன்னாரு. அந்த லெனின் படத்தையா நீங்க வச்சிருக்கீங்க? அந்த லெனின் தான் பாடம் கத்துக்கிறீங்க. இப்ப என்ன பூரா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டான். தப்பு கிடையாது. ஏன் அதுக்கு துக்கம் கொண்டாடுறீங்க? ரஷ்ய ஆதிக்கம். நான் கேட்கிறேன், இப்ப இந்தியாவில் கூடங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு மாநில தலைவர் இருப்பாரு. அவரை கண்ட்ரோல் பண்ண ஒருத்தனை போடுவாங்க. ஆல் இந்தியா, அனைத்து இந்திய பார்வையாளர், மேல இருந்து மேலிட பார்வையாளர் போடுவாங்க. நேரா மாநில செயலாளரா ஒரு ஊப்பிக்காரனை போட மாட்டான்ல. இங்க இந்த வெக்கமாவது இங்க இருக்குல்ல காங்கிரஸ்காரனுக்கும் பாஜகனுக்கும். ரஷ்ய கம்யூனிஸ்டுக்கு இந்த வெக்கம் இல்லை. ஐக்கிய பேருக்கு ஜார்ஜியாவில ஏதோ ஒரு மாநிலத்துக்கு என்ன பண்ணிட்டான்னா, ரஷ்யாக்காரனே லீடரா போட்டான், மாநில செயலாளர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. எதிர்ப்பு வந்தது. அவ்வளவு கொடுமை பண்ணி ரஷ்யாவை திணிச்சு. அதுவும் அந்த ஆளு இந்த ஜார்ஜியா இனத்தை சேர்ந்த ஆளு ஸ்டாலின். அந்த ஆள் தான் படுமோசமா ரஷ்ய மேலாதிக்கத்தை கொண்டு திணிச்சு அந்த இனங்களுடைய சமத்துவத்தை அழிச்சாரு. பொறுத்து பார்த்தாங்க, சந்தர்ப்பம் பிரிஞ்சு போயிட்டாங்க. வேற வழி கிடையாது. இந்த உண்மையை எடுத்துக்காம நீ தேச விடுதலைக்கு நிபந்தனை போடுபவர்கள், அவர்கள் உண்மையான மனித சுதந்திரத்துக்கு பக்கம் நிக்கவில்லை. முதல் விஷயம். ஆனா அதுதான், நீ மனித சுதந்திரத்தின் பக்கம் நிக்கிற நம்பர் 1 அப்படின்னா ஒரு தேசம் அடிமையா இருக்கக்கூடாது. உலகம் என்பது பல தேசங்களா பிரிஞ்சிருக்கு. அதுதான் பெரிய தனித்துவம். பெரிய தனித்துவங்கிறது பல தேசங்கள். அந்த தேசங்களுக்கு சுதந்திரம் வேணும், தங்களை ஆண்டு கொள்ளணும். அந்த தேசம் என்பது அடிப்படையில் இன அடிப்படையில் அமர்ந்திருக்கிறது. 19 ஜனத்தொகை இல்ல, இனம், மொழி, தாயகம் 3ம் சார்ந்த தேசம் இருக்கு. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு வந்தா தான் உனக்கு பாடம் புரியும். இல்லைன்னாக்க சோசியலிச புரட்சிக்கு உதவாத தேச விடுதலையை நான் ஏற்க மாட்டேன்னா அடுத்த இன ஆதிக்க முதலாளிக்கு நான் தொடர்ந்து இருப்பேன். இப்ப நீங்க நான் தமிழ்நாட்டே வச்சுக்கோங்களேன், நான் சோசியலிசம்லாம் இல்லைப்பா, எனக்கு தமிழ்நாட்டு இறையாண்மை வந்தா போதும்னு சொல்றேன். அதெல்லாம் வேண்டாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்தம் வரணும். அது எப்படிப்பா? சிபிஎம் சிபிஎம் இந்தியா பூரா வரணும். அப்ப அதானிக்கும் அம்பானிக்கும் நான் தொடர்ந்து அடிமையா இருக்கலாம். நீ ஆதரிப்பாது, புரட்சிக்கு நிற்காது. ஆமா, எங்க ஊர் முத்தியா செட்டியார் வரக்கூடாது.
நீ சொல்றது தானே வெள்ளையா விஷயம் என்ன சார்? அதானி அம்பானி எங்களை ஆதிக்கம் பண்ணலாம், டாடா பிர்லா எங்களை ஆதிக்கம் பண்ணலாம், எங்க ஊர் முத்தையா செட்டியார் வந்துடக்கூடாது, இன்னொரு முதலாளி வந்துடக்கூடாது, அவரு நம்ம பொள்ளாச்சி மகாலிங்கம் பேரை வந்துடக்கூடாது. அதானே அதான் நீ சொல்ற. நாங்க அப்படி ஒரு நிலைமை வந்தா நாங்க எங்க முத்தையா செட்டியாரோட பொள்ளாச்சி மகாலிங்கத்தோட நிற்போம். போ. ரொம்ப நன்றிங்க. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.